அன்ரெஜிஸ்டர்ட் ரெண்ட் அக்ரிமெண்ட், ரெஜிஸ்டர் பண்ணப்படாம புது டெனன்சி சட்டத்துக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்படாத ஒரு ரெண்ட் அக்ரிமெண்ட். அந்த ரெண்ட் அக்ரிமெண்ட்டை அந்த டெனன்ட் வந்து ரெனியூவும் பண்ண மாட்டேங்கிறாரு, அதே சமயத்தில் அவர் ப்ராப்பர்ட்டியும் வெக்கேட் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட்டை நியாயமாக ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வேல்யூ இருக்குது. தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்டுக்கு கீழே அவங்களுக்கு வந்து 90 டேஸுக்குள்ளே அந்த கேஸ் முடிஞ்சாகணுன்றது இருக்குது. ஒருவேளை அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணப்படலை அப்படின்னா, அன்ரெஜிஸ்டர்ட் டெனன்சி அக்ரிமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா சிவில் சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் தான் ஃபைல் பண்ண முடியும். இந்த சிவில் சூட் ஃபைல் பண்ணுறதா இருந்ததுன்னா அந்த சிவில் சூட்டுக்கு தேவையான அந்த டெனன்சி எவிக்ஷனுக்கான சிவில் சூட்டு இல்லை ரெக்கவரி ஆஃப் பொசிஷனுக்கான சிவில் சூட்டாக தான் ஃபைல் பண்ண முடியும். சிவில் சூட்டுக்கான கால அவகாசம் ஆகும். ஸ்பெஷலைஸ்டு கோர்ட்டு கிடையாது, சாதா சிவில் நீதிமன்றம் மூலமாக தான் போகணும். அது ட்ரையல் ப்ராசஸாக அனுபவிச்சாகணும். ஆனால் எண்ட் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ராப்பர்ட்டி நமக்கு திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒரு பொதுவான பாதை மேலே ஆக்கிரமிப்பு செஞ்ச ஒரு நபருக்கு, ஒரு சில நபர்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு வட்டாட்சியர், ஒரு தாசில்தார் வந்து ஒரு குறிப்பான ஒரு ஆர்டர்ஸ் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்றதுனால அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பிஎன்எஸ் செக்ஷன் 201 கீழே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணிவிட்டு அதுக்கான டைம் ஃப்ரேம் ஒன்று கொடுத்துட்டு உங்கள் மேலே ஏன் வந்து இந்த பிஎன்எஸ் செக்ஷன் 201 கீழே ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு கேட்டு அதை பேஸ் பண்ணி அவர் மேலே எதனா ஆக்ஷன் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. பேசிக்காக ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணுறது, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் நான் உங்கள் மேலே ஏன் இனிஷியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சட்ட அறிவிப்பு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. லீகல் நோட்டீஸ் கொடுக்கணுன்றது வந்து ஒரு ஸ்டாட்டுட்டரி ரெமடிக்காக ஸ்டாட்டுட்டரி நோட்டீஸ்ன்றது இருக்குது. செக்ஷன் 138 செக் பவுன்ஸ் கேஸில் லீகல் நோட்டீஸ் ஒன்று கொடுக்கலாம். இல்லைனா ஒரு சிவில் கேஸ் ஒன்று ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி மேலே ஃபைல் பண்ணுறதா இருந்தால் லீகல் நோட்டீஸ் ஒன்று கொடுத்தாகணும், செக்ஷன் 80 சிவில் ப்ரொசீஜர் கோடு கீழே. ஆனால் இந்த மாதிரி கேசஸில் லீகல் நோட்டீஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக அந்த பர்டிகுலர் ஆக்கிரமிப்பு சம்மந்தமான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த ரோடோட அளவு, அந்த பாதையோட அளவு, ஆக்கிரமிப்பை எத்தனை அடிக்கு செஞ்சுருக்காங்க, அவங்க யார் வந்து அதனால் பெனிஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சரியான கேள்விகளை எழுப்பி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டு கீழே ஒரு சில ரிப்ளை வாங்கிக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நேரடியாக அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமே தவிர்த்து தனிப்பட்ட முறையில் லீகல் நோட்டீஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது ப்ரைவேட் டிஸ்பியூட் கிடையாது, ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும்ன்றது கிடையாது. இது வந்து ஒரு கிரிமினல் கேஸுன்றதுனால ஸ்டேட் வர்சஸ் சோ அண்ட் சோ அப்படின்றதுனால அது லீகல் நோட்டீஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது.